ஹாய் கைஸ். நேற்று யார் யார் வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னு தெரில. ஸோ பார்த்தவங்களுக்கு உண்மையிலேயே அது வந்து பயங்கரமான ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்தியா வந்து பேட்டிங்கில் வந்து பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சஞ்சு சாம்சனாக இருக்கட்டும், சிவம் தூபே, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா இவங்களெல்லாம் சேர்ந்து 250 ரன்ஸ். ஸோ பயங்கரமான ஸ்கோர். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தவங்க எல்லாருமே வந்து இந்தியா கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிடும், அசால்ட்டாக ஒரு 200 210 அந்த ரன் அடிப்பாங்க, 30-40 ரன்ல ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். பட் ஆனால் இங்கிலாந்து பேட்டிங்கை பார்த்துட்டு என்னால் முடியலைங்க. ஸோ ஓப்பனிங் வந்து அவங்களுக்கு சரியாக அமையலை. பட் அப்படி இருந்துமே வந்து ரன் ரேட்டை பயங்கரமாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. நான் நினச்சேன் என்னதான் ஈஸியாக ரன் ரேட்டை மெயின்டைன் பண்ணாலுமே வந்து 2-3 விக்கெட்ஸ் விழுந்த உடனே மேட்ச் அப்படியே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த புதுசாக ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் 22 வயசு பையன் தான் பெத்தல் அப்படின்றவங்க விக்கெட்டை விடவே இல்லைங்க. எவ்வளோ பெரிய பவுலராக இருந்தாலும் போட்ட அடி தான். வருண் சக்கரவர்த்தியா பயங்கரமான அடி, பும்ராவா சரியான அடி. இவங்க 2 பேருக்கே வந்து அவங்க அசையலைன்னா வேற ஒன்றுமே பண்ண முடியாது. லிட்ரலி அந்த பெத்தல் அப்படின்ற ஒரு ஆள் வந்து இந்தியா டீம்ல இருக்கிற 11 பேரை மட்டும் இல்லாம இந்தியன் சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து பயன்படுத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும். நானெல்லாம் உட்காடுறேன், எல்றேன், தண்ணி குடிக்கிறேன். லிட்ரலி நான் உண்மையில ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த ஒரு விக்கெட்காக இந்தியன் டீம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத நம்ம ஆன்ஃபீல்டில் பார்க்கும்போதே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது மேட்ச் எங்கே டர்ன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் வந்து ஒரு பயங்கரமான கேட்ச் பிடிச்சிருப்பாங்க பார்டர் லைனில். அது வந்து மேட்ச் டர்னிங் பாயிண்டாக இருந்தாலுமே அந்த பெத்தலுடைய விக்கெட் இல்லாமல் நம்ம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷிப் சிங் ஒரு சூப்பரான ஓவர் போட்டார், பும்ரா வந்து ஒரு சூப்பரான ஓவர் போட்டாங்க. ஃபைனலாக வந்து லாஸ்ட் ஓவர் யாருக்கு கொடுக்குறதுனே தெரியாமல் வேற வழி இல்லாமல் சிவம் துபேக்கு கொடுத்தாங்க. ஸோ சிவம் துபேக்கு கொடுத்தோன்னே நான் நினைச்சேன் 3 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சு, பெத்தல் வேற ஸ்ட்ரைக்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்ல யார்கர் போட்டுருவாங்க. அப்புறம் ஹர்திக் பாண்டியா தூக்கி நேராக வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுத்துட்டு அந்த ரன் அவுட் எடுத்துருவாங்க. ஸோ அப்போதான் நம்ம வந்து வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷமே இருந்தது. ஏன்னா மேட்சை பார்க்குறவங்களுக்கு தான் அதனுடைய ஃபீலிங் தெரியும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 ரன் வித்தியாசத்தில் வந்து நம்ம வின் பண்ணோம். பட் ஆனால் பெத்தலுக்கு வந்து பயங்கரமான சல்யூட் கொடுக்கணும். பும்ரா, வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷிப் சிங் மொத்த இந்தியன் பிளேயர்ஸுக்குமே வந்து தண்ணி காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். உண்மையிலே அவங்களுடைய இன்னிங்ஸ் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதே சமயம் நம்மளுடைய டீமோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். சஞ்சு சாம்சன் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் ஃபினிஷிங்கில் வந்து நாமளும் 250 அடிச்சதெல்லாம் பயங்கரமான ஸ்கோரு. பட் ஆனால் அவங்க சேசிங்கில் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கலங்க. அதோடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்தியன் டீமும் வந்து எப்படியாச்சும் அந்த விக்கெட்டை எடுத்துட்டு நம்மளுடைய வின்னை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும்னு போறாங்க. அதுவும் ரொம்ப பிடிச்சது. ஸோ எனிவே இந்தியா வின் பண்ணது வந்து சூப்பர். பெத்தல் பயங்கரமாக ஆடிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபைனல்ஸ் இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்து. ஸோ சண்டே பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து உண்மையிலே இந்தியா வின் பண்ணணுமா நியூசிலாந்து வின் பண்ணணுமான்னு கேட்டால் எனக்கு வந்து நியூசிலாந்து வின் பண்ணால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். பிகாஸ் அந்த டீம் எவ்வளோ முறை வந்து ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு நியூசிலாந்து வின் பண்ணால் சந்தோஷம். அதே மீறி இந்தியா வின் பண்ணதுனாலையும் ஓகே தான். ஸோ நான் வந்து கண்டிப்பாக நியூசிலாந்து சப்போர்ட்டராக தான் இருப்பேன். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.